Hello aspirants, yes, welcome to the session. Okay, so session வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ செஷனில் வந்துட்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேத்தோட ஃபாலோ அப் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஆடியோ வந்து கிளியராக இருக்கா அப்படின்றத மட்டும் கமெண்ட்டில் எனக்கு போட்டு விட்டுருங்க. ஸோ தேட் வந்து நம்ம செஷனை வந்து செம்மையாக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ நேற்று வந்து நான் ஒரு சிலது சொல்லியிருப்பேன். அதாவது நான் செஷனில் வந்துட்டு ப்ரீத்தின்றவங்களுக்காக வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், காவ்யா அண்ட் ப்ரீத்தி ஐ திங்க் ஸோ அவங்களுக்காக வந்து செஷனில் ஒரு சில இன்புட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஸோ ஐம் கோனா கிவ் யூ அ டைம் டேபிள் ஃபார்மேட். ஓகே, ஸோ டைம் டேபிள் ஃபார்மேட்னா இப்போது நான் ரீசெண்டாக வந்து இது ஐபிபிஎஸோட கேலண்டர் வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த கேலண்டர் செக் பண்ணும்பொழுது உங்களுக்கு நான் அந்த டைம் டேபிள் கொடுத்தா கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, சரி இதை கொடுப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண முடியுதா அப்படின்றது சொல்லலான்ட்டு தான். எஸ், ஹாய் ஸ்ரீதர், கேன் ஐ ரைட் எனி ஆஃப் த பேங்க் எக்ஸாம் இன் மை ஃபைனல் செம்? வாட் ஆர் த பேங்க் எக்ஸாம் கேன் ஐ ரைட்? ஓகே ஸ்ரீதர், நம்ம ஆக்சுவலாக இன்றைக்கி செஷன் நான் கொஞ்சம் அப்படி தான் கொண்டு போக போகிறேன். அதனால் டெஃபினட்டாக ஐ திங்க் யூ வில் ஃபைண்ட் இட் லிட்டில் யூஸ்ஃபுல். ஓகே, ஐ ஜஸ்ட் டெல் யூ அபவுட் இட். ஓகே, ஸோ ஜஸ்ட் அ மொமெண்ட். நீங்கள் வந்து எனக்கு ஆடியோ கிளியரானு மட்டும் சொல்லிடுங்க, ஏன்னா நான் அதை பற்றி கொண்டு போக போகிறேன். ஸோ ஆடியோ கிளியரானு மட்டும் சொல்லிடுங்க. ஓகே, சரி. எஸ், ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃபார் யுவர் கமெண்ட். ஓகே, ஸோ அதனால் நான் செஷன் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆடியோ மட்டும் கிளியராக இருக்குது மேம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம அப்படியே செஷனை கொண்டு போயிடலாம். ஓகே, எஸ் எஸ் எஸ். ஸோ குவிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணிடுங்க. சரி, எப்படி வந்து மேம் நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஹவு டு ப்ரிப்பேர் அப்படின்றது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஓகே, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ஸோ அது நான் கொடுக்குற இன்புட்ஸ் வந்து டோன்ட் ஸ்கிப் இட். ஓகே, ஸோ இந்த செஷனை வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிக்காதீங்க. நம்ம இதை கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறோமான்னு வேணால் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் ஃபைனல் செம் எழுதுகிறேன், ஸோ நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னா தயவு செய்து உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபைனல் செம்மாக இருந்தாலும் எது இருந்தாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ப்ரிப்பேர் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ இதில் இருக்கவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு இன்னொரு கொஷின் கேட்குறீங்க. எக்ஸாமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ எக்ஸாமை கிராக் பண்ணும்பொழுது தான் அது வந்து பிரச்சனையாகும். ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகே, ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு டிகிரியோட சர்டிஃபிகேட்டே கையில் இருக்காது. ஓகே, ஸோ நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுனீங்கன்னு கேட்பாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எழுதணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எழுதலாம். ஓகே, ஸோ எக்ஸாம் வந்து எப்படி இருக்கணும்னு பார்க்கலான்னு நினைக்கிறேன் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எழுதலாம். ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்ஸ் தட் யூ ஹேவ்? ஸோ ஃபஸ்ட் அதோட லிஸ்ட்டு, தென் வில் கோ டு ஹவு டு ப்ரிப்பேர். ஓகே, ஸோ என்னெல்லாம் ஒரு இயரில் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஸ்டேட் பேங்க்கோடைய கிளர்க்கும் இருக்கும், பிஓவும் இருக்கும் ஒரு இயரில். ஓகே, அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் அப்படின்னு நமக்கு எக்ஸாம்ஸில் பிஓ, அதுக்கப்புறம் வந்து கிளர்க்கு, அதில் எஸ்ஓ இதுவும் வரும். ஓகே, தென் ஆர்ஆர்பி வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்ஸில் பிஓவும் இருக்கும், கிளர்க்கும் இருக்கும். சரியா? இதை தாண்டி நமக்கு இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் லைக் என்ஐசிஎல் இருக்குது, என்ஐஏசிஎல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து யூஐஐசின்ட்டு ஒரு ஏஓ கிரேட் எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஐடிபிஐயோடைய எக்ஸாம்ஸ் சம்டைம்ஸ் போடுவாங்க, அதுக்கப்புறம் எல்ஐசியோட ஏடிஓ ஏஓடைய எக்ஸாம்ஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து இசிஜிசியோட பிஓ எக்ஸாம்ஸ் வந்து கொடுப்பாங்க, தென் நபார்ட் எக்ஸாம்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸாம்ஸ், இதில் கிரேட் ஏ கிரேட் பி ஆஃபீஸர் அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து போடுவாங்க. சரியா? ஸோ செஷன் இருக்குது. ஓகே, ஸோ செஷன் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. இதை சொன்ன பிறகு நான் பின்னாடி கொஷின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ செஷன் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ டோன்ட் ஸ்கிப் இட். ஓகே, ஸோ யூ ஹேவ் ஆல் தீஸ் எக்ஸாம்ஸ். ஸோ மேம் இதுக்கு என்ன மேம் போர்ஷன்ஸ் நான் எப்படி கவர் பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா எக்ஸாம்ஸுமே ஆஃபீஸர் கிரேடாக இருந்தால் 3 phases இருக்குது. ஓகே, அண்ட் இஃப் இட் இஸ் கிளரிக்கல் பேஸ்ட் கண்டிப்பாக நமக்கு 2 phases தான் இருக்கும் எக்ஸாமில். அப்போ 3 phases என்ன மேம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிலிம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின்ஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூன்னு ஒரு ரவுண்ட் இருக்கும். இதுதான் நம்மளோட பிஓவோட ஃபார்மேட். ஓகே, ஆனால் கிளரிக்கல்னு சொல்லும் பொழுது நமக்கு ப்ரிலிம்ஸ்ன்ற எக்ஸாமும் மெயின்ஸ்ன்ற எக்ஸாமோட முடிஞ்சிடும். இதுலேயே நம்ம செலக்ட் ஆகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க. சரியா? ஓகே, ஸோ இப்போது மேம் இந்த பிஓ ஆஃபீஸர் ஆகிறது எப்படி? அண்ட் இல்லை எனக்கு கிளர்க்கு மட்டுமே போதும், ஸோ டோன்ட் ரிஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப். ஓகே, எனக்கு கிளர்க் மட்டும் போதும் அந்த ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ டேலண்டட் அப்படின்றது வந்து சம்டைம்ஸ் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுறதை விட அதிகமாக இருக்கலாம்.
ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லேர்ன் திங்ஸ். இப்போ வந்து எப்படி மேம் லேர்ன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், we have what are the subjects we have English, we have general awareness. ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இந்த ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே கவர் ஆயிரும். அதை தாண்டி நமக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்குது, அதுக்கப்புறம் we have even reasoning. ஓகே, ஸோ these are the subjects that you have to focus to clear all the exams. சரியா? ஸோ லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு see your weaker area. ஓகே, ஸோ சில பேருக்கு வந்து இங்கிலீஷ் வரும், சில பேருக்கு இங்கிலீஷ் வராது, சில பேருக்கு மேக்ஸ் வரும், சில பேருக்கு மேக்ஸ் வராது. அப்போது உங்களோட வீக்கர் ஏரியா உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, அந்த வீக்கர் ஏரியாக்கான டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இட் ஹேஸ் டு பி மோர், ஓகே, தென் உங்களோட ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ உங்களோட வீக்கர் ஏரியாவுக்கு நீங்கள் கொடுக்குற டைமை விட உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து கொஞ்சம் கம்மி டைம் கொடுங்க. டைமே கொடுக்காதீங்கன்னு சொல்ல, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்த்துன்னு சொன்னால், இப்போ சப்போஸ் நான் வந்து மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் சூப்பராக போடுவேன், இது என்னோடய ஸ்ட்ரென்த். ஓகே, ஆனால் என்னோடய வீக்கர் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கிலீஷ் வரவே வராது. புரியுதா? இப்போ இங்கிலீஷ் எனக்கு வரவே வராதுன்னா இதுக்கு நான் கொடுக்குற டைம் வந்து அதிகமாக இருக்கணும். சப்போஸ் நான் 2 hours வந்து என் வீக்கர் ஏரியா கொடுத்தா ஸ்ட்ரென்த்துக்கு 1 hour கொடுத்தா போதும். ஏன்னா இதுக்கு நான் நிறைய தேடி படிக்கணும், இதுக்கு நான் கம்மியாக படித்தாலே போதும். யா, குட் ஆஃப்டர்நூன் ஆல் ஆஃப் யூ, குட் ஆஃப்டர்நூன். சரியா? சரி, ஸோ அதனால் வந்து இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ வீக்கர் ஏரியாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அதுக்கு படிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு படிக்கணும்னா அதுக்கு டைம் டேபிள் நம்ம கண்டிப்பாக போடணும். ஸோ அதை தான் வந்து ஹவு டு ப்ரிப்பேர் அப்படின்னு நான் ஒரு சின்ன ஐடியா கொடுக்க போகிறேன். ஏன்னா லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஆஸ்கிங் ஃபார் இட். ஓகே, ஸோ ப்ரீத்தி அண்ட் காவியா ஐ திங்க் ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரீத்தின்னு ஒருத்தவங்க IBPS POவில் வந்து இன்டர்வியூவில் ஒரு கேண்டிடேட் இருந்தார். அவர் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து படிக்கணுன்றதுக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து நான் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஐ டோன்ட் நோ வெதர் ஷீ இஸ் வாட்சிங் ஆர் வாட். ஸோ ப்ரீத்திக்காக தான் மெயினாக வந்து எடுக்கணும்னு யோசிச்சேன், நான் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கி வெதர் ஸ்ரீதர் வர கேட்டாரா, ஃபைனல் செம் மேம் என்னென்ன எக்ஸாம்ஸ், உங்களுக்காக தான் என்னென்ன எக்ஸாம்ஸ்னு சொன்னேன். சரி, இப்போ ப்ரிப்ரேஷனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடலாம். சி, பீப்புள் ஆர் லைக் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னும் பொழுது ஒரு நாளில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 6 மணிக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்டாக இருந்தால் கண்டிப்பாக 6 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு நினைப்பீங்க. ஓகே, ஸோ நான் டைமை வந்து மேக்ஸிமம் நான் டிஃபைன் பண்ணல. ஏன்னா சில பேர் வந்து 10 AM-க்கு எழுந்திரிக்கிறவங்களும் இருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த டைமுக்கு எழுந்திருக்கிறவங்க கிளியர் ஆயிடுவாங்க, இந்த டைம் எழுந்திருக்கிறவங்க கிளியர் ஆக மாட்டாங்க. இப்படியெல்லாம் தயவு செய்து டோன்ட் திங்க். ஓகே, வாட் ஐ டெல் யூ, இந்த டைமுக்கு எழுந்தாலும் நீங்கள் படிக்க போகிறது ஒரு 8 hours to 12 hours இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிராக் பண்ணிருவீங்க. அதாவது இப்போ 6லேருந்து நான் ஈவினிங் 6 PM ஒரு 2 hours பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 8 PM வரைக்கும் படிக்கிறேன், ஒரு 2 hours to 3 hours நான் நடுவில் கேப் மட்டும் விட்டுப்பேன் அப்படின்னு நீங்கள் ஷெடியூல் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து 14 hours வருது. சில பேர் 10 o'clock to 12 ஓகே நைட்டு, ஓகே, ஸோ 12 PM வரைக்கும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் சேம் ஸ்ட்ராட்டஜி தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் டோன்ட் டிஃபைன் பை சீயிங் த டைம். ஓகே, ஸோ அது ஒரு விஷயம். ஓகே, இப்போ வந்து வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி தட் ஹேஸ் டு பி ஃபாலோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் வாட் இஸ் RRB PO, ஏன்னா அப்கமிங்கில் இருக்கிறது கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது RRB PO அண்ட் கிளர்க், ரைட், அண்ட் IBPSோட எல்லா எக்ஸாம்ஸ் இதுக்கான கேலண்டர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான் வரைக்கும் நமக்கு டைட்டாக தான் இருக்கும். 4 மாதமாக செம்ம டைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபர்ஸ்ட் திங் மார்னிங். ஓகே, ஸோ மார்னிங் வென் யூ வேக் அப்னோ என்ன படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, அன்னைக்கு டேட்டோட கரண்ட் அஃபேர்ஸ்க்கு யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் யுவர் டைம். ஓகே, அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் திஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் முடித்த பிறகு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வேணால் ஒரு டெஸ்ட், மேம் நான் பேசிக் கிளாஸில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்னா இந்த டெஸ்ட்டெல்லாம் போட வேண்டாம். ஓகே, பிகினிங்கில் நீ டெஸ்ட் போட்டிங்கன்னா டிமோட்டிவேஷன் அதிகமாக இருக்கும், ஏன்னா எதுவுமே தெரியாது. அப்போ நீங்கள் டெஸ்ட், இப்போ எப்படி இருக்குன்னா, நான் MBA ஜாயின் பண்ணுறேன், ஆனால் MBAயோட எக்ஸாம் எழுதி பார்க்க போகிறேன்னா MBAவே படிக்கலை. அப்போ வந்து இப்போ எக்ஸாம் டேரெக்டாக போனீங்கன்னா எப்படி எனக்கெலாம் இதை படித்தா கூட தெரியாதுன்னு யோசிப்பீங்க. பட் அதெல்லாம் தெரியாமல் ஃபஸ்ட்டு படித்த பிறகு அந்த எக்ஸாம் எழுதும் பொழுது நமக்கு ஒரு நாலேஜ் அப்டேட் ஆகும். ஸோ அதனால் பிகினிங்கில் டு நாட் கிவ் டெஸ்ட். ஓகே, தட் இஸ் மை சஜஷன். ஓகே, சரி, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சரி மேம் இப்போ டெஸ்ட்டு போட வேணான்னா ஹவு டு ஐ டூ. இப்போ வந்து பேசிக் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா பேசிக் கிளாஸில் சில டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க. அதாவது ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒரு சின்ன குட்டி டெஸ்ட் மாதிரி நம்ம போட்டு அட்டென்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரை டு ரிவ்யூ தெம் அகேன். திருப்பி நீங்கள் பர்சனலாக ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கை கிளாஸில் எடுத்ததை ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னென்னா, அந்த பேசிக் கிளாஸில் என்ன எடுத்தோடனே பார்க்க மாட்டாங்க, டைரெக்டாக மெயின் சால்வ் பண்ணுவாங்க. மெயின்ஸில் அவங்க கேட்குற டவுட்டே என்னவா இருக்குன்னா, பேசிக் கிளாஸில் சொல்லி கொடுத்த விஷயத்தை தான் அவங்க டவுட்டாக மெயின்ஸில் கேட்குறாங்க.
ஓகே யா ஹாய் நூக் ஹாய் ஹாய். ஸோ அதனால் அதை தான் டவுட்டாக கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக் கிளாஸில் போட்ட டெஸ்ட்டு, அடுத்து அதோட நோட்ஸ், சும்மா ஒரு கிளான்ஸ். ஓகே இது வந்து இட் இஸ் ஃபார் பேசிக் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறது. ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணலான்னா, கிளாஸ் போகிறீங்கன்னா கிளாஸ் போயிருங்க, சர்க்கிள் அட்டென்ட் பண்ணிவிட்டு 5 மணிக்கு திருப்பி வாங்க. திருப்பி வந்த பிறகு நீங்கள் அங்கே என்ன படிச்சிங்களோ அதை வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குவிஸ் ஒன்று போட்டுட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தூங்க போயிடலாம். ஓகே ஸோ இதுதான் வந்து பேசிக் கிளாஸோட ரொட்டீனாக இருக்கணும். சரியா? பேசிக்கோட நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டெஸ்ட். இது வந்து பேசிக் சர்க்கிளோட பேப்பர்ஸ் பண்ணலையா, ஸோ அந்த சர்க்கிள் பேப்பர்ஸோட கண்டினியூவேஷன் இதெல்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கணும். இதுதான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ மார்னிங் டில் ஈவினிங் ஒரு நார்மல் பேசிக் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்க. இல்லை மேம் நான் வந்து பேசிக் கிளாஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான். இப்போ நான் வந்து ஓரளவு படிச்சிட்டேன் மேம், இப்போ நான் என்னெல்லாம் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே இப்போ நம்ம ஷெட்யூல், இப்போ நம்ம கிளாஸே கிடையாது, நம்ம போடுறது தான் ஷெட்யூல். ஓகே கிளாஸ் இருக்குது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இந்த விஷயம். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால ஓகே சரி. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நார்மல் ஸ்டூடெண்ட்னா ஃபர்ஸ்ட் திங் டெஃபினட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. காலையில் ஃபஸ்ட்டு பிகின் பண்ணுறதே கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ இன்றைக்கி டேட் வந்து ஜூன் 5ன்னு வச்சுக்கோங்களேன். ஜூன் 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலீஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ செகண்ட் திங் வாட் யூ ஹாவ் டு டூ, read the newspaper. ஓகே ஸோ நியூஸ் பேப்பர் படிங்க அப்படின்னு சொன்னால் என்ன நியூஸ் பேப்பர்னு கேட்டிங்கன்னா ஹிந்து படிக்கலாம். ஓகே ஸோ அதில் வந்து இப்போ நேராக எடிட்டோரியல் போகணுன்னு அவசியம் கிடையாது. எனி பேராகிராஃப் ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம் ஃபார் 15 minutes. மேம் நான் இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால வாட் இஸ் தட் ஐம் கோட் கெட் அப்படின்னு சொன்னால், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரீட் பண்ணும்பொழுது தூக்கம் வராது. அதுதான் வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். ஆர்சி படிக்கும் பொழுது கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் தூக்கம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் இஸ் மஸ்ட். பிகாஸ் இது வந்து தூக்கம் வராதுன்றது ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் வெக்கேப் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுப்பீங்க. ஸ்பெல்லிங் வந்து நமக்கு மிஸ்பெல்ட்டுன்னு ஒரு டாபிக் இருக்குது, ஸ்பெல்லிங்கில் ஸ்ட்ராங் ஆயிரும். ஓகே இதெல்லாம் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கும். ஓகே ஸோ தேர்ட் திங் தட் யூ கேன் டூ இஸ் பிகின் வித் த வாட் இஸ் ஏ சப்ஜெக்ட் வேர் யூ ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். இப்போ எனக்கு வந்து குவான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் குவான்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ 1 hour நான் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் படிப்பேன். இப்போ எனக்கு இங்கிலீஷ் வராது, அப்போ நான் இங்கிலீஷ் என்ன பண்ணுவேன்னா இந்த குவான்ஸ் முடித்த பிறகு 1 hour படிப்பேன். படிச்சுட்டு 1/2 hour பிரேக். ஓகே இங்கே கூட நீங்கள் பிரேக் விட்டுக்கலாம். இங்கே கூட வந்து ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே ஃபுல்லாலாம் படிக்க முடியாதையா, 1/2 hour இங்கே ஒரு பிரேக். ஓகே முடிச்சு 2 hours ஏதாவது ஒன்று குவான்ஸ் படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம். ஓகே இதை முடித்த பிறகு திருப்பி என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், திருப்பி சப்ஜெக்ட் ஓரியன்டாக யூ கேன் ஸ்டார்ட் வித் ரீசனிங். ஓகே எனக்கு ரீசனிங்கும் பிடிக்கும் பொழுது அதில் ஒரு 1 hour போட்டுட்டு திருப்பி இங்கிலீஷ் எடுத்து வச்சு 1 hour நம்ம போடலாம். ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி ஒரு 1/2 hour பிரேக் விட்டுட்டு ஓகே இஃப் யூ வாண்ட் டேக் அ நேப். ஓகே ஒரு அரவுண்ட் ஒரு 30 minutes இந்த பிரேக்குக்கு அப்புறமா ஒரு தூங்கிட்டு ஒரு 1 hour ஆக்கிடுங்க. ஏன்னா வந்து இங்கே உங்களுக்கு ஃபுட் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து அந்த 1 hour எடுத்துக்கோங்க, இங்கே 1/2 hour ஆக்கிடுங்க. ஓகே தென் அகேன் யூ ஹாவ் டு டூ குவான்ஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், தென் a 1/2 hour பிரேக். ஓகே அண்ட் அகேன் அப்போ டோட்டலாக நீங்கள் திருப்பி வந்து ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் இது ரெண்டும் படிக்கிறீங்கன்னா டோட்டலி வாட் யூ ஹவ் டன் 8 hours நம்ம வெறும் சப்ஜெக்ட்ஸ் முடிச்சிருக்கோம். ஓகே அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 1 hour we have given. That is more than enough to clear the exam. Okay இது முடிச்ச பிறகு you can give quiz or you can even see videos relating to the particular date. Okay ஜூன் 5th பற்றி பார்க்கலாம். இப்போ இது ஒரு நாள் ஷெட்யூலாக இருந்தால் 1 week அப்புறமா சண்டே வந்து இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணாமல் whatever you have done from Monday to Saturday you have to review. நான் படித்தது எல்லாமே ரிவ்யூ பண்ணோம். ஓகே கம்ப்ளீட் ரிவிஷனும் பண்ணும். இதை மட்டும் நீங்கள் பண்ணீங்க ஒரு 4 weeks பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே ஒரு 6 மாதத்துக்குலாம் போடாதீங்க, ஒரு வாரத்துக்கு போடுங்க. டைம் டேபிள் ஹேஸ் டு பி ஃபார் 1 week. ஓகே அந்த 1 week ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 weeksக்கு ஆக்குங்க. அதுக்கப்புறம் 4 weeksஸாக கன்சிடர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூல் சி ரிசல்ட்ஸ். எஸ் ஸோ இது வந்து எங்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால நான் வந்து இந்த செஷன் கொண்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம எப்பவும் போல் வந்து ப்ரிலிம்ஸ் லெவல் கொஷின்ஸ் வந்து போகலான்னு சொன்னேன். ஸோ ஆர் யூ கைஸ் தேர்? அது எப்படி டைம் டேபிள் கேட்குறீங்க ஆனால் எல்லாருமே காணாமல் போயிடுறீங்க.
ஸோ டைம் டேபிள் உங்களுக்காக வந்து எப்படி படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு போட்டு வந்திருக்கேன். பட் ஐ டோன்ட் சி எனி ஒன் வாட் இஸ் வெரி ஆக்டிவ். ஒரு ஃபயர், ஒரு எஸ் மேம், நோ மேம். நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து என்னோடய சைட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐம் ஜஸ்ட் சீயிங் த சிஸ்டம் அண்ட் ஐம் டேக்கிங் கிளாஸ், ரைட்? ஸோ யுவர் கமெண்ட்ஸ் ஒன்லி மோட்டிவேட் மீ. ஸோ அதனால் ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஸ்பீக் ஆர் கமெண்ட். எஸ், நீங்கள் அதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் வேக்கப் மூடாக இருக்கும். ஓகே, நான் ரொம்ப நேரமாக கமெண்ட் செஷன் பார்த்தேன். நூக்கு வந்து கிளாஸ் இல்லையான்னு கேட்டிருந்தாரு. கிளாஸ் கண்டிப்பாக இருக்குது, ஏன்னா ரெகுலராக அட்டன் பண்ணுற ஒரு கேண்டிடேட்டாக இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் நான் ப்ரீவியஸ் லைவில் சொன்னதை வச்சு வராங்க. ஸ்ரீதர், சீலஸ், வாவ், ஓகே, எஸ். ஸோ ஐம் ஹாப்பி. யோகேஸ்வரன், அப்பா இருக்கும் மேம். ஓகே, ஐம் ஹாப்பி அபவுட் இட். சரி, கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். நீங்கள் இந்த ஷெட்யூலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும். டெஃபினெட்லி யூ வில் சி ரிசல்ட்ஸ். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். நேத்தோட கண்டினியூவேஷன். யூ ஜஸ்ட் ஹேவ் 10 questions டுடே. ஸோ வீல் சி வாட் ஆர் த ட்ரிக்ஸ் தட் யூ கைஸ் ஆர் யூஸிங். ஓகே, ஃபயர் கிட்டன் ஃபயர் போட்டிங்களா? தேங்க்யூ. ஓகே, ஸோ இது சால்வ் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஃப்ரேஸ் மட்டும் இது உள்ளே வராது, பாக்கி எல்லாமே வரும். நான் இதில் ஒரு க்ளூ கண்டுபிடிச்சேன். ஆப்ஷன் பி வரும் ஆன்சரு. இதில் ஒரு க்ளூ இருக்கியா? அதாவது வந்து இது வந்து இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குன்னு இருக்கு, அதான் பார்த்தேன். யாராவது அந்த க்ளூவை சொல்கிறீங்களான்றது தான் நான் பார்க்குறேன். ஓகே, they're talking about crashes, okay, in early days, okay, to be caused by technical faults of commercial jets. என்ன தெரியுமா க்ளூ? நான் சொல்கிறது உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியுதா பாருங்கள். டென்ட் டு ஓகே, இங்கே டெண்டட்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, பாஸ்டில் இருக்கனால கொடுத்துருப்பாங்க. அப்போ 2 இங்கே தானே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், பியும் ஏவும் எனக்கு அடுத்தடுத்து பேஸாக வரும்னு சொல்லிட்டேன். இங்கே ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ அதில் யூ டோன்ட் நீட் எனி சேஞ்ச். வெறும் நமக்கு ஏபிசிடி மட்டும் தான் மாற்றணும். அப்போ ஏபின்றது இங்கே மட்டும் தான் இருக்குது. நோ கரெக்ஷன் ரிக்வயர்னாலும் ஏபிசிடி தான். ஓகே, அப்போ பிஏன்றது இங்கே தான் இருக்குது, ஏபி கிடையாது. பிஏன்றது இங்கே தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். எஸ். எதுக்கு போட்ட ஆன்சரை டெலிட் பண்ணிட்டீங்க? நத்திங் ராங். அதில் எதுவும் தப்பு கிடையாது. எஸ். ஓகே, ஷால் வி மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்கள் ஆன்சர்ஸ் எனக்கு வரல, உங்களோட ஆன்சர் எனக்கு வரல. ஓகே, ஸோ நான் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் சொல்லணும், அப்போ தான் வந்து நீங்களாக போட்டிங்கன்னு தெரியும்ல. நான் போட்ட பிறகு சொன்னால் நான் போட்டதை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இட் இஸ் அசியூம்ட். ஓகே, ஸோ பி லிட்டில் ஃபாஸ்ட். ஓகே, ஸோ ஷால் ஐ மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது குவிக்காக சொல்லுங்கள். ஒன்ஸ் யூ கைஸ் ஆன்சர், தென் ஐம் கோனா கிவ் யூ த ஆன்சர். ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. நான் கண்டுபிடிச்சேன். சுபிதா சங்கர். என்னாச்சு? ஈஸியாக இருக்கா? ஸ்வேதா ஆன்சர் போட்டாங்க. சீலஸ் வந்து ப்ரீவியஸ் போட்ட ஆன்சர் அது. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் குயிக்காக சொல்லுங்கள். இதுலேயுமே யூ ஹாவ் அ க்ளூ. ஓகே, நான் இப்போ அங்கே 10-2ன்னு நான் சொன்னேன்ல, அது மாதிரி இங்கேயும் நமக்கு ஒரு க்ளூ இருக்குது. ஓகே, ஸோ செக் பண்ணலாமா? தேர் ஹாவ் பீன் அ லாட் ஆஃப். இப்போது லாட் ஆஃப்ன்ற வேர்டுக்கு பக்கத்தில் நம்ம ப்ளூரல் நவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். லாட் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது, லாட் ஆஃப் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே, அ லாட் ஆஃப் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக இது பக்கத்தில் எனக்கு ஒரு ப்ளூரல் நவுன் தேடினேன். அப்போ டிரைவர்ஸ் கரெக்டா இல்லை கம்ப்ளைண்ட்ஸ் கரெக்டான்னு பார்த்தேன். பாக்கி எதுவும் வராது அப்படின்னும் பொழுது ஆக மொத்தத்தில் பி இஸ் மை நோ, ஐ கேனாட் ஃபிக்ஸ் எனிதிங். ஓகே, ஸோ இப்போ வந்து ஐதர் திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன். பட் இப்போ நான் இதை போடும் பொழுது there have been a lot of drivers not obeying. இது வரைக்கும் செட் ஆயிடுச்சு.
obeying இன்னும் சொல்ல மாட்டோம், obeying complaints சொல்ல மாட்டோம். புரியுதா? obeying the speed limits வேணா சொல்லலாம் A Dக்கு. அதுக்கப்புறம் பாக்கி எதுவும் எனக்கு செட் ஆகலை. பட் இங்கே பாருங்க, lot of complaints recently aboutன்னு சொன்னால் எதை பற்றி? டிரைவர்ஸை பற்றி. ஓகே, not obeying speed limits in downtown Boston. ஸோ ஃபஸ்ட்டு B is the starting sentenceன்னு தெரிஞ்சுது. அப்போ பாக்கியெல்லாம் நான் எலிமினேட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்பொழுது obviously option C தான் எனக்கு ரிலவெண்ட்டாக பட்டுச்சு according to the sentence. So that will be the right answer. ஏன்னா aboutன்னு சொன்னால் drivers. அப்போ Bக்கு அடுத்து எனக்கு obviously it is A. அப்போ Bக்கு அடுத்து ஏன்னா எனக்கு C ஆப்ஷனே வராது. அப்படி தானே? So that's the thing. Okay, so shall we move to the next one? Next question solve பண்ணுங்க. நெக்ஸ்ட்டில் என்ன க்ளூ இருக்குது? அண்டர் செக்ஷன் 12(1). ஓகே, act passed 8 years ago. ஓகே, ஸ்டேட்ஸு அதனால் have. ஓகே, to notify. பியில் ஒரு சென்டென்ஸ் முடியாது, டியில் முடியுமா? முடியலாம். ஓகே, per child cost to pay of children, or to pay the private schools on behalf of the children admitted. ஓகே, அப்போது once again இப்போ நம்ம புரிஞ்சதில்ல. per child cost to pay private schools, EA வராது. private schools on behalf of CD. அப்போ A act passed 8 years ago. States have the private schools on behalf of. See, எனக்கு B தான் கரெக்டான ஆன்சர்னு வருது. வாட் இஸ் யுவர் ஆன்சர்? 144க்கு B தான் கரெக்டுன்னு வருது. ஏன்னா எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்ஸுன்றது சப்ஜெக்டாக கொடுத்துருக்கா. இப்போ நான் ஆக்ட் பாஸ்ட் 8 years ago, ஸ்டேட்ஸ் ஹேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது சப்ஜெக்ட் தானே? ஓகே, அப்போ நம்ம இம்மீடியட்டாக நம்மளால் போட முடியாதுல்ல. I think I'm right. Okay, so first half வந்து it is fixed. No. D is fixed. Okay, இங்க என்ன போட்டிருக்காங்க? Below in the each question a sentence is divided into parts. Find the part which is not really contributing to the main theme of the passage. Find the odd part out and rearrange the remaining parts to make a coherent paragraph. If the given part is correct, as then choose the option E. Okay, இப்போது நமக்கு வணக்கம் சந்தீப் குமார். ஓகே, நல்லா இருக்கேன். ரைட்டு, இந்த கொஷனுக்கு ஆன்சர் சொல்லிட்டு போங்க சந்தீப் குமார். எஸ், ABCDE. ஓகே, 3மே இருக்குது. இதில் ஒன்றும் 1 ஃபிக்ஸ்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஒன்றும் வராது. எனக்கு தெரிஞ்சு A வரல. ஓகே, ஏன்னா இந்த ஸ்டேட்ஸுன்றது எனக்கு சப்ஜெக்டாக இருக்குது, வேர்பாக வரல. ஹேவ்ன்றதா வேர்ப். அதனால தான் எனக்கு இதோட சேர்க்க முடியல. இன்னொன்று இது அகோ, இங்கே வந்து ஹேவ் கொடுத்துருக்கான். அதனால் எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. ஆப்ஷன் B தான் வருது. ஹவு ஐ காட் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பிஹாஃப்க்கு அப்புறமா ஆஃப் த சில்ட்ரன், ரைட்? ஸோ நான் CD பேர் பண்ணிட்டேன். பட் இட் டசன்ட் ஸ்டார்ட் வித் A, ரைட்? ஏன்னா அகோ இருக்குது, ஹேவ் இருக்குது. ஸோ ஐ தாட் B will be fine. So I just read it and that was the answer. Yes. So shall we move to the next question? Next one. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, in league. ஓகே, இங்கே வந்து டிட்னு முடிச்சிருக்காங்க. do forms are followed by V1 verbs. சரியா? இப்போ V1 verbs எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தேடணும். ஒன்று, ரெண்டாவது பாஸ்டில் இருக்கணும். ஆனால் ஒரு சென்டென்ஸ் வந்து நமக்கு செட் ஆகாதுன்னு தானே கொடுத்துருக்காங்க. ஓகே, டு பி பிலீவ்டுன்றது பாசிவ். இங்கே ஹேஸ் பில்ட்ன்னு இருக்குது. ஓகே, சர்வேஸ் கண்டக்டடுன்னு இருக்குது. இஃப் த லேட்டஸ்ட்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் சர்வேஸ்ன்னு தானே சொல்ல முடியும். ஓகே, அப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் B is followed by C. இங்கே இருக்குது.
B is followed by C ன்னு சொன்னா இங்க இருக்கு. If the latest surveys conducted in the previous 5 years, if the latest surveys conducted in the league over the past 2 years, then it did official sanitation survey to be believed. No, this doesn't come. ஒருவேளை none of these ஆயிருமோ? none of these ஆயிருமான்னு பாருங்க. உங்களுக்கு வேற ஆன்சர் வருதா? யோகேஸ்வரனுக்கு face is not visible. Yes, so only the questions மட்டும் தான் it will be displayed. Okay, so ஒரு நிமிஷம் இருங்க. இது இன்னும் பெட்டரா எப்படி சால்வ் பண்ணலாம்? Any other clues that you have? இதை வந்து இன்னும் பெட்டரா சால்வ் பண்ற மாதிரி ஏதாச்சும் க்ளூஸ் இருக்கா? ஏன்னா ஒன்று வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஓவர் த பாஸ்ட் 2 years அப்படின்னும் பொழுது நமக்கு மோஸ்ட் ஆஃப் பர்ஃபெக்டில் இருக்கணுமா சென்டென்ஸு? சரி, பர்ஃபெக்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சென்டென்ஸை நல்லா நோட் பண்ணி சொல்லுவோம். ஓவர் த பாஸ்ட் 2 years தட் இட் டிட். இட்னா எதை சொல்கிறாங்க? அப்போ கண்டிப்பாக ஏல ஸ்டார்ட் ஆகாது, பியில் ஸ்டார்ட் ஆகுமா? இந்த ப்ரீவியஸ் 5 years இஃப் த ஓகே, இதுவும் நாட் பாசிபிள். டி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தியா ஹேஸ் பில்ட் மோர் டாய்லெட்ஸ் ஓவர் த பாஸ்ட் 2 years. தென் இட்டுன்னு சொன்னால் இந்தியாவை தான் சொல்கிறோம். இந்தியா டெட் years it did in the previous 5 years. Okay, oh, past 2 years comparative degree, அப்புறம் previous 5 years. If the latest surveys no, this is something irrelevant. Okay, they're talking about toilets, so sanitation correct தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஏ டிஏ கனெக்ட் பண்ணலாமா? என்ன க்ளூ வந்துச்சு? ஓகே, அதான் இந்தியா ஹேஸ் பில்ட் மோர் டாய்லெட்ஸ். மோர் இருக்குது தான் இருக்குது. சூப்பர்யா. நான் அதை பார்க்கல யோகேஸ்வரன். இந்த மாதிரி க்ளூ ஏதாவது சொன்னியிருந்தீங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும். ஓகே, சரி. ஸோ இங்கே பார்க்கலாம். இப்போ எனக்கு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்படி வைப்பாங்க, ஆனால் ரெண்டுமே இரிலவெண்ட்டாக இருக்கும். V3 தானே இது? ஆனால் ஆப்ஷனில் இல்லவே இல்லை பாருங்களேன். Indian firms are estimated to have churned out a record amount of steel as government took steps steel in the year that ended in March. As the government took steps to protect steel makers, construction activity rebounded and China shut illegal factories. இதில் நம்ம எதுவுமே மாற்ற மாதிரியே இல்லையே. And everything is relevant also. ABCDE வருமா பாருங்க எல்லாருக்கும். இதுக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்க. ABCDE all 6 together. 5 sentences பாசிபிள். ஏன்னா ஏபின்னு ஒன்று வந்து நமக்கு எங்கேயுமே இல்லை. ஏபி தான் நமக்கு வந்து ஒரு கண்டிப்பாக இருக்கக்கூடிய இமீடியட் பேர். பிகாஸ் ஹேவ் ஃபார்ம்ஸ் ஆர் ஃபாலோட் பை V3. எஸ். ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? இந்த கொஷின்லேயே டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இப்போது இந்த ஹேவ் சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ ப்ளூரலாக ஏதோ ஒரு விஷயத்தை தான் கனெக்ட் பண்ணோம். அப்போ கண்டிப்பாக டி வராது. இன்னொன்று இ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ரெண்டாவது இ வருது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஸ்டார்டிங் சென்டென்ஸாக இருக்காது. ஓகே, years old. It remains, okay, the remains of a large building in northeast China's Liaoning province. The excavation site said சொல்ல முடியாதுல, province. Okay, have been discovered in northeast China's province. Okay, have been discovered ன்னு சொல்லிட்ட பிறகு பி சொல்லலாமா? இங்கேயும் இருக்கு. அப்போ இது வராதா? பி ஆர் சி? சூப்பர். ஓகே, ஸோ அப்போது டியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? இந்த ஆப்ஷன் வருமா?
the excavation site, okay, நான் இது யோசிச்சுட்டு இருந்தேன். Okay, the excavation site have been வராதியா? Might be this will be possible. See, this is singular. It is not sites, it is site, right? எப்படி B சொல்றீங்க ஆன்சர்? D அதுக்கப்புறம் E போட்டிருக்கு. இங்கே படிக்கலாம். The remains of a building, okay, the remains of a building, comma, the excavation site have been discovered in northeast China's Liaoning province. Okay, building. Okay, and the remains of the building தான் அவங்க அப்படி சொல்றாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு C தான் வரும், B வராது. D கடுத்து உங்களால் E போடவே முடியாது. ஏன் D கடுத்து E போட முடியாதுன்னா நமக்கு இருக்கிறது ப்ளூரல் வேர்ப், ஹேவ்ன்றது ப்ளூரல் வேர்ப், ரைட்? அவங்க பேசியிருக்கிறது ஒரே ஒரு சைட்டு, அப்போ அங்கே ஹேஸ் வந்திருக்கணும். அந்த க்ரைட்டீரியாலே இது வராது. ஓகே, டிசி இபியா, இபி பேர், ஓகே அது கரெக்டு. The excavation site said to be around 2000 year old have been discovered. No, this is not possible. See, first of all, adverbs கூட நீங்கள் ப்ராப்பராக தான் ஃப்ரேம் பண்ணணும். சில டைம்ஸ் வந்து பிளேஸ் ரிலேட்டட் adverb இருக்கும், டைம் ரிலேட்டட் adverb இருக்கும், மேனர் ரிலேட்டட் adverb இருக்கும், ஓகே, ஃப்ரீக்குவென்சி, இதெல்லாம் adverbs. அவங்க பண்ணுற ஆக்ஷன் ஓரியன்டாக பேசுகிறது. சரி, இந்த ஹேவ் எதை பற்றி பேசும்? இது கிடையாது, இதுவும் கிடையாது. ஓகே, அப்போ எதை பற்றி பேசும்? இங்கே த ரிமைன்ஸ்ன்னு இருக்குல்ல, இதுதான் ப்ளூரலில் இருக்குது. அப்போ அந்த ஹேவ் இதை பற்றி தானே பேச முடியும். புரியுதா? டிஇபிசி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஆஃபுக்கு முன்னாடி இருக்க த ரிமைன்ஸ்ன்றது தான் நம்மளோட சப்ஜெக்ட். ஓகே, எஸ், டிஇபிசி, this one is the right answer. I am moving to the next question. Next one. அடுத்து பாருங்க. ஓகே, எனக்கு இங்கே க்ளூ வந்து ஏன்ற ஆர்டிக்கல் இருக்குது. ஏன்ற ஆர்டிக்கலோட ரூல் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அது பக்கத்தில் சிங்குலராக இருக்கக்கூடிய கவுண்ட் பண்ணக்கூடிய நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது கான்சனன்டல் வேர்டு இல்லைனா சவுண்ட் இருக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் தான், வேர்டு தான் நமக்கு அதுக்கு பக்கத்தில் வரணும். அப்போ நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம்னா, சி பக்கத்தில் டி வராது. ஓகே, இந்த சென்டென்ஸ் போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஏன்னு சொல்லும்பொழுது இட்டு சொல்ல முடியாது. அப்போது சிக்கு பக்கத்தில் ஏ வராது. ஓகே, சிக்கு பக்கத்தில் ஏ வராது. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? ஏவும் ஆனும் ஒன்றா சொல்ல மாட்டோம். அப்போ சி அண்ட் இ கூட ஒன்றா வராது. ஓகே, பட் இட் கேன் கம் இயர், ரைட்? கிரேட், மெட்யூரைட், இம்பேக்ட். ஓகே, வேறு எதோடையும் சேரல. அப்போ சி சொன்னால் பி இம்மீடியட்டாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு செட் ஆகும். பட் ஆனால் நமக்கு அந்த ஆப்ஷனே இங்கே கிடையாது. ஓகே, 148ல ஏசிபி பேரா எப்படி? இட்டுன்னு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்களே, அந்த இட்டு என்னன்னு சொல்லணும்ல. ஓகே, நம்ம இப்படி கூட அப்ரோச் பண்ணலாம்ல. யூ கேனாட் ஸ்டார்ட் வித் பி. ஓகே, யூ கேனாட் ஸ்டார்ட், கேன் வி ஸ்டார்ட் வித் டி? ஓகே, an expansion of dinosaurs. Okay, an expansion of dinosaurs. No, that the dinosaurs disappeared. எதுவுமே வரலையா? 148க்கு என்னதான் ஆன்சரு? நோ கரெக்ஷன் ரிக்வயர்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துச்சுன்னா இதோட வரணும், வரல. சிபியில் ஒன்று இல்லவே இல்லை. அண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக லிங்க்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏபிசிடிஇ வரணும். அப்போ இட் இஸ் காமன்லின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஓகே, அண்டர்ஸ்டுட், கிரேட்னு சொல்ல மாட்டோம். அப்போது நன் ஆஃப் தி அபவ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, எதுவுமே வராது. ஓகே, அப்போ கரெக்டாக ஏதாச்சும் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்குன்னா சிபி வைக்கணும். சிபி வைக்கணும் அப்படின்னா வித் த பேங்க் wiped out by a great meteorite impact on the earth 66 million years ago. Okay, that the dinosaurs disappeared. It is commonly understood that the dinosaurs. Okay, so ஏவும் டியும் ஒரு பக்காவாக இருக்குது. an expansion of dinosaurs வராது. அப்போ how do you frame an expansion of dinosaurs? An expansion, sorry,
It is commonly understood that the dinosaurs disappeared. இது வந்து செகண்ட் பார்ட், சிபி வில் பி ஃபர்ஸ்ட் பார்ட். இப்படி வருமா பாருங்க, none of the aboveன்னு சொன்னால் டி ஆப்ஷன் தான். இப்படி வருமா பாருங்க, with the bank wiped by a great meteorite impact on the earth 66 billion years ago, it is commonly understood that the dinosaurs disappeared. Expansion ஏதோ ஒன்று வந்து டை ஆகுது. இல்லை none of the aboveன்னு சொன்னால் understood thatன்னு வருமோ, ஏடி கரெக்டாக தான் இருக்குமோ? இப்போ நான் போட்டிருக்க ஏடி பேர் கரெக்டுன்னு சொன்னீங்கன்னா சிபியும் கரெக்டு தான். ஒன்று ஏடி சிபி வரும், இல்லை சிபி ஏடி வரும். ஆனால் ஏன் ஃபர்ஸ்ட்டில் போடலன்னா இட்டுன்னு வருது. அந்த இட்டு எதை ரெஃபர் பண்ணுதுன்னு தெரியாதுன்றதுனால நான் ஃப்ரண்ட்டில் போடல. சரியா? shall I move to the next one? இப்போ நமக்கு கற்றுக்கிறதுனால அது என்ன வரும்னு சொல்லித்தரேன். எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் இவ்வளோ உட்காந்து தேடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சூப்பர். ஃபில்லர்ஸ் டபுள் ஃபில்லர்ஸ் இருக்குது. டெல் மீ த ஆன்சர். ஏ தான் வருதா? நியூக். ஓகே, நான் அதை ரீட் பண்ணுறேன். நான் இதை நீங்கள் போடுங்க, அதை நான் ரீட் பண்ணுறேன். நியூக். Okay, so e-commerce has provided the best platform for boosting the growth of small industries, and with the right dash by Make in India it could dash. Okay, அப்போ இங்கே எனக்கு V1 வேணும்ல. could is model auxiliary. அப்போ இங்கே எனக்கு V1 the development of small and medium enterprise. அப்போ எனக்கு V1ல எல்லாமே V1ல கொடுத்துருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. ஓகே, அப்போ e-commerce has provided the best platform for boosting the growth of small industries, and with the right approach energy by and with the right direction, right approach by Make in India it could hold the development, it could transform the development of. Okay, what do you mean by impetus? Impetusனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தூண்டுதல் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அதை பண்ண வைக்கிற மாதிரி நம்ம ஒரு ரியாக்ட் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லலாம். ஸோ 149 வந்து I would say that option E will be the right answer. First of all I need V1. ஆனால் hold, keep, do, mold, transform எல்லாமே V1ல கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இ-காமர்ஸ் பற்றி பேசுகிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் பூஸ்டிங் எனது க்ரோத் ஆஃப் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வித் த ரைட் அப்ரோச்னு நம்ம இங்கே வரையும் யோசிச்சிருப்போம் மேக் இன் இண்டியான்ட்டு. ஆனால் இந்த எனர்ஜி, ஓகே, இன்சென்டிவ், டைரக்ஷன் எல்லாம் எலிமினேட் பண்ணியிருப்பீங்க. ஐதர் திஸ் ஆர் திஸ். அதில் இம்பெட்டஸோட மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ரைட்டாக ஒரு தூண்டுதல் இருக்கிற மாதிரி சொல்லலாம். இட் குட் ஹோல்டு த டெவலப்மெண்ட். எப்படி ஹோல்டுனா நிறுத்திடும், அப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் தானே வரும். ஸோ ஆப்ஷன் இ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, I am moving to the next one. Next. The risk capital investment in India in the first year of this year have பக்கத்தில் V3 எல்லாமே V3. Super. Okay. The money inflow in all of 2014, okay, setting the stage, made the stage, performed the, okay, erected the stage, created the stage for another record funding year. Made the stage for another record funding year. B சொல்லாமா பாருங்க. ஓகே, இங்கே நமக்கு வந்து have பக்கத்தில் என்ன வேர்டு வரும்னு யோசிக்கவே இல்லை பாருங்க. ஓகே, சரி, we'll just hold with A, B and E. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன வரும்னு நான் யோசிக்கிறேன். ரிஸ்க் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா in the first half of this year have dash the money inflow in all of 2014. அப்போ money inflow இருக்குது அப்படின்னா exceeded the money inflow in all of 2014, made the stage of another record funding. Exceeded surpassed. See, exceeded is physically ஒரு அமௌண்ட்டை சொல்லும் பொழுது சொல்லலாம், கரெக்டு தான். சர்பாஸ்டுன்றது வந்து அதை தாண்டிருச்சு. What is the difference between exceeded and surpassed?
இஸ் ஃபர்ஸ்ட் அதுக்கு மீனிங் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இது ரெண்டுத்துல ஏவும் வரும் தோணும், பியும் வரும் தோணும். லாஸ்ட் வராது. ஏன்னா வந்து மணி இன்ஃப்ளோ பற்றி பேசுகிறாங்க அண்ட் அனதர் ரெக்கார்ட் ஃபண்டிங் இயர் வந்து பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கும்பொழுது இ போயிடும். either it will be A or B. Yes. So can anyone tell me the difference between surpassed and exceeded? Yes. இது ரெண்டுத்துக்கும் கண்டிப்பாக ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் நமக்கு இருக்குது. அது என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி தமிழாக்கம் மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் போடுங்க. தமிழில் தெரியும் அப்படின்னு சொன்னால் போடுங்க. சர்பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள மிஞ்சி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, அப்போ எக்ஸீடட்னா என்ன அர்த்தம்? ஒரு பர்டிகுலராக ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரை வந்து தாண்டி இருக்கும் பொழுது நம்ம சொல்லலான்றாங்க. அப்போ போத் மீன்ஸ் த சேம், ரைட்? எஸ். ஸோ அப்ராக்சிமேட்டாக இஃப் யூ ஆர் டாக்கிங் யூ கேன், ஐ திங்க் ஸோ, யூ கேன் யூஸ் த வேர்ட் சர்பாஸ்ட். அப்படி சொல்லலாமா? ஓகே, ஸோ நம்மளை தாண்டி அவங்க போயிட்டுருக்காங்க. ஓகே, மிஞ்சி அந்த விஷயத்த செய்கிறாங்க. எக்ஸீடட் அப்படின்னும் பொழுது நம்மளை மீறி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஆனால் வந்து யூஸ் பண்ணுற கான்டெக்ஸ்ட் வேணால் வந்து உங்களுக்கு டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். டு ஓவர்டேக் சம்திங் குட். இவங்க சந்தீப் குமார் வந்து ஈ தான் வரும்னு போட்டிருக்கு. ஈ வராது இதுக்கு. எக்ஸில் மேக் சம்திங் பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட். ஓகே, ஸ்வேதா வந்து பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட். அப்போது எனக்கு தெரிஞ்சு அப்போ எக்ஸீடட் வரக்கூடாது. சரி, லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ வந்து எப்படி எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு பெட்டரான வேர்டு, ஆனால் இதுக்கு வந்து மிஞ்சி, அதாவது ஓகே நான் தமிழில் எழுத வந்தேன். ஓகே, ஒரு விஷயத்தை வந்து மிஞ்சி பண்ணுறது வந்து சர்பாஸ்டு. எக்ஸீடட்னா மீறி பண்ணுறதுன்றாங்க. இது வந்து மீறி பண்ணலை. ஓகே, சம்திங் விச் ஹஸ் என்ன சொல்கிறது, ஒரு லெவல் வச்சுருந்தது தாண்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம மேக்ஸிமம் யூ கேன் கோ வித் ஆப்ஷன் ஏன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி ரைட். ஓகே, மேக்ஸிமம் எல்லாருக்கும் என்ன வந்தது, பி வந்ததா? ஓ சூப்பர் சூப்பர். யோகேஸ்வரன் என்ன போட்டிருக்காருன்னா எக்ஸீடான எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை சொல்கிறது எக்ஸீடடா. சரியா? சர்பாஸ்ட்னா பேலன்ஸா? ரெண்டுமே ஒன்று தானேயா? என்னையா இது வந்து தப்பு. ஓகே ஓகே, யா, செட்டிங் இஸ் ஃபைன். செட்டிங் த ஸ்டேஜ்ன்றது ஃபைன். ஓ தட்ஸ் குட். ஓகே, நம்ம வந்து என்ன தெரியுமா, ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டோம்னா அதை பார்க்குறோன்னு அடுத்தது விட்டுறோம். ஓகே, ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே வந்து செம்ம க்ளூ இருக்குது. ஜேர்னலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ரெசன்ட் வேர்பாக இருந்தால் நமக்கு ப்ளூரல் வேர்ப் வரும். பாஸ்ட் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே with the present information bureau, a status that allows them easy course, easy access, easy entrance, easy door, easy approach. Easy access or easy approach? Yes. B or E? Yes. B or E? Recognized approach? Okay, recognized with press information bureau na solvinga. What do you mean by accredited? Accredited na enna solla varanga? That's a verb and you have a noun form also. ஓகே, ஸோ ஒரு ஆர்கனைசேஷனை அஃபிஷியலாக நம்ம வந்து அப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கான்டெக்ஸ்டில் யூ கேன் யூஸ் த வேர்ட் அக்ரெடேஷன். ஓகே, ஸோ அங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேர்னலிஸ்ட் வந்து அக்ரெட் பண்ணுறாங்க, அஃபிஷியலாக அப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகே, விஷயங்களை. ஸோ வித் த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ a status that allows them easy access ன்னு சொல்லலாம் to many government. ஓகே, ஸோ அவங்களோட ஆக்சஸ்னால் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, டு நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் will need to get their police verification done every year. So which is option B will be the right answer. Yeah, approved or recognized. Accredited-na அப்படி தான் சொல்ல முடியும். ஓகே, next one. ஸோ டெல்லி போலீஸ் வந்து ஹேவ். ஸோ கண்டிப்பாக இங்கே ஒரு V3 வேணுமா? லிஃப்டட், பில்ட்டு, raised, elevated, reduced எல்லாமே V3 தான். ஓகே,
okay, concerns about the security aspect for பற்றி அது மேலே அதுக்கு கேன்ஸ்டாக இதுவும் மேலே இது மூவ்மெண்ட்டில் இருக்க மேலே இது கான்ஸ்டண்ட்டாக அப்படியே நிற்கிற மேலே police have lifted concerns no I've raised concerns தான் கரெக்ட் சி தான் வரும் சி இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கேட்டிங்கன்னா சி எனக்கு V3 வரும்னு தெரியும் இது நம்ம நிறைய இதில் படிக்கும் பொழுது கன்சர்னை பற்றி பேசும்பொழுது raised தான் சொல்லுவோம் எலிவேட்டட்னா ஃபிசிக்கலாக ஒரு லிஃப்ட் ஒரு மாதிரி இது அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லலாம் யூ கேனாட் சி பட் நம்ம சொல்கிற விஷயங்கள் ஓகே சர்பாஸ்னா பேலன்ஸ் கையில் இருக்காதா கண்ட்ரவர்ஷியலாக இருக்கியா அதை தாண்டி நம்ம போயிட்டோம் ஓகே பாசிட்டிவாக சொல்கிறீங்களா நெகட்டிவாக சொல்கிறீங்களா ஓகே ஸோ இது 153rd கொஷின் சொல்லுங்கள் 153rd கொஷின் ஸோ நாளைக்கு நமக்கு ஃபில்லர்ஸ் தான் இருக்கும் செஷனில் ஸோ கொஞ்சம் வந்து ப்ரிலிம்ஸில் கொஞ்சம் மாட்ரேட் இருக்க மாதிரி இருக்கலாம் ஓகே ஸோ நாளைக்கு வந்து ஃபில்லர்ஸ் செஷன் இருக்கிறதுனால தயவுசெய்து செஷன் அட்டென்ட் பண்ணுங்கள் ஸோ டெஃபினட்டாக வந்து நேற்று ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் ஐ டோன்ட் நோ ஹவ் many of you have done it ஓகே ஸோ அந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸை நீங்கள் கீழே கமெண்ட்டில் போட்டிருந்தீங்கன்னா நான் அந்த செஷனை வந்து கண்டிப்பாக கொண்டு வருவேன் I want you guys to work little hard okay ardent உடைய மீனிங் சொல்லுங்க ardent the government of Gujarat is dash on dash chapters on the founder of Reliance Group okay Dhirubhai Ambani in its school textbooks okay so is anxious is ardent is intense okay on இருக்குல்ல ஓகே ஸோ அப்போ ஆன்னு சொல்லிட்டு இங்கே சாப்டர்ஸ் வந்துருச்சு ப்ரிப்போசிஷனை தாண்டி நவுன் வந்துருச்சு அப்போ எனக்கு இங்கே வந்து ஒரு அட்ஜெக்டிவ் தேவை ஓகே அண்ட் இங்கேயும் எனக்கு ஒரு அட்ஜெக்டிவ் தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இஸ் கீன் இஸ் V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பேத்தட்டிக்னு சொன்னால் இந்த இடத்துல எதுவும் பாசிட்டிவாக பேச மாட்டோம்ல அப்போ நமக்கு போயிடும் ஓகே ஸோ நம்ம அதை பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப ஒரு பதட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆப்ஷன் ஏ போடலாம் இது எத்தனை பேருக்கு வந்தது டி தான் வருதா ஆங்ஷியஸ்னால் பதட்டம் வருது ஆர்டன்ட்னா வந்து ஒரு மாதிரி அந்த விஷயத்த வந்து ரொம்ப ஈகராக பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்காரு ஓகே ஸோ கீன் திஸ் இஸ் ஆல்சோ தேனோ கீன் இஸ் லைக் ரொம்ப தெளிவாக ஃபோக்கஸ்டாக ரொம்ப கீனாக யூ ஹாவ் டு டேக் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா கவனமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ட்ரை ஆங்ஷியஸ் வராது ஓகே இது வந்து ஈகர் அப்படின்றாங்க பட் ப்ரிசீடிங் இருக்கிறதுனால இது டவுட்டாக இருக்குது பட் இங்கே சொல்லுங்கள் the government of Gujarat is keen on introducing chapters on the founders of yeah exactly option D is the right answer option D தான் yeah fix D as the answer okay sometimes சில words வந்துட்டு if you don't know the meaning ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகே நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து நம்ம அட்ஜெக்டிவ் ஃபார்மேட்ஸில் தான் இருக்குது ஓகே ரெண்டுமே அட்ஜெக்டிவாக தான் இருக்குது ஏன்னா நம்மளோட தேவையும் அதுதான் இருக்குது அதனால் சொல்ல வந்தேன் ஓகே சரி ஸோ நம்ம வந்து இன்னைக்கு செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம் ஓகே நாளைக்கு வந்து இதோடைய கண்டினியூவேஷன் ஃபில்லர்ஸ் வந்து நமக்கு இருக்கும் ஸோ அந்த செஷனில் லெட்ஸ் மீட் ஸோ see you guys எனி அதர் கொஷின்ஸ் தட் யூ வாண்ட் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் உங்களுடைய டவுட்ஸை வந்து போடுங்க ஸோ தேட் நான் நெக்ஸ்ட் செஷனில் கொண்டு வரேன் நேற்றே நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் டேர்ன் அண்ட் ரிலேட் பண்ணி ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து போட சொல்லி ஐ டோன்ட் நோ ஹவு many of you have done it ஓகே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நான் செஷனில் டிஸ்கஸ் பண்ணுவேன்னு சொன்னேன் எத்தனை பேர் பண்ணியிருந்தீங்க லைட்டாக மேம் நான் 1-2 அட்லீஸ்ட் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி யாராக இருக்கீங்களா கீனுக்கு டெஸ்பரேட் வராதா அப்படின்னு ஒரு விஷயம் கண்டிப்பாக எனக்கு தேவை அப்படின்றது தான் டெஸ்பரேட்லி ஷீ நீட்ஸ் தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா கீனோட மீனிங்காக அது வராது இப்போ எப்படி சொல்கிறதுனா
ரொம்ப கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக யூ ஹாவ் டு டேக் நோட்ஸுக்கு நம்ம சொல்லலாம். ரெண்டுமே வேணால் சினோனிம் சொல்லலாம், பட் போத் கேரிஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். Okay, so we'll wind up. Anything that you want, you just put it in the comment. So நாளைக்கு செஷனில் நான் அதை கொண்டு வந்துடுறேன், சரியா? Okay, so thank you for watching.